களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை மிசையே என் குருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். யாராவது ஒருத்தருக்கு பலன் அளிச்சிருச்சுன்னா கூட நான் கொடுக்கிற குரல் அர்த்தமுடையதா மாறும் அப்படின்னு நம்புறேன். இந்த வகுப்பு இரண்டு தரப்புக்கும் தான் நான் பேசுறேன். திருமணம் ஆகாத பிள்ளைங்களும் இருக்கீங்க, திருமணமானவர்களும் இருக்கீங்க. நான் எப்போதும் இந்த சப்ஜெக்ட் தொடுறது இல்லை, அப்படியே மருத்துவத்தோட நான் போயிடுவேன். ஆனா ஒரு விருப்பத்துக்காக தான் நான் பேசுறேன். எனக்கு பேசணும்னு தோணுச்சு, அதுக்கான கருத்துக்களும் இறைவன்கிட்ட வந்துச்சு. அதனாலதான் இதை இன்னைக்கு எடுக்கிறோம். இந்த வகுப்புலையும் நான் முதல்ல சொன்னது போல உங்களுக்கு வழிகாட்டல் கிடைக்கும், மருந்து கிடைக்கும், நிம்மதி இருக்கும். உங்களுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சியை நோக்கி நகருவீங்க, இறைவனுக்கு நன்றி சொல்லுவீங்க. அதுதான் இந்த வகுப்பை திறந்த மனதோட உள்வாங்குங்க. வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த ஆடியோவை போட்டு கேட்டீங்கன்னா சரி பண்ணிடலாம். இந்த வகுப்பை கேட்கும்போது கடந்த காலங்கள்ல உங்க அப்பா அம்மா செய்த தவறுகள், வாழ்க்கையில நீங்க சந்தித்த போராட்டங்கள் எல்லாமே நினைவுக்கு வரும். இந்த வகுப்பு முடிந்த உடனே நீங்க கணவன் மனைவியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க உறவு இன்னும் ஆழமானதா அமையும். இந்த வகுப்புக்குள்ளேயே கணவன் மனைவி அல்லது காதலர்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஆழமானதா அமையும். யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா கூட ஆழமானதா தான் அமையும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. இந்த வகுப்பினுடைய வெற்றியாக நான் எதை பார்க்கறேன்னா, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில திருப்தியா வாழணும். அதற்காக குருவாக இருந்து உங்களுக்கு நான் வழங்குற ஆசீர்வாதம் தான் இந்த வகுப்பு. ஆசீர்வாதம்னா தலையில கைய வச்சு காலில் விழுந்து கும்பிட்டு மலர்கள் தூவி பாத பூசை எல்லாம் பண்ணி மந்திரம் சொல்லி இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. அப்படி அதெல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்ற ஒரு குருவும் அல்ல. ஆசீர்வாதம் எல்லா வகைகள்லையும் கிடைக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் இந்த வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கங்க. இறைவனை உணர்ந்து ஒரு மனிதன் அன்பினால ஒரு வகுப்பு நடத்துறான் அப்படின்னு சொன்னா அதுதான் கடவுள் வழங்குற ஆசீர்வாதம். நான் வழங்குறேன்னா ஒரு தனி நபரை நீங்க நினைக்க தேவையில்லை. இறைவனை உணர்ந்த ஒரு ஆள் நானு. உங்க மேல இருக்கிற அன்பின் காரணமாக இந்த வகுப்பை நான் நடத்துறேன். அது இறைவன் உங்களுக்கு செய்யற ஒரு ஆசீர்வாதம் தான். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை சிறப்பான ஆசீர்வாதம் தான் எல்லாருமே வாங்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இன்னைக்கு திருமண உறவு பற்றி பேசும்போது அது மிகப்பெரிய ஒரு நிம்மதி உணர்வை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு உளவியல் நிமிர்வு ஏற்படும். வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு தெளிவு ஏற்படும். மீண்டும் மீண்டும் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு உணர்வு மேலிடும். இது எல்லாமே செயற்கையா நடக்கிற காரியம் இல்லை, இதெல்லாம் செயற்கையா நடக்காது. ஒரு உளவியல் நிமிர்வை நீயா கொண்டு வந்துட முடியாது. வாழ்க்கையில அடுத்த கட்டம் அப்படிங்கிறது நீ நினைச்செல்லாம் நடக்காது. இறைவனுக்கு திரும்ப திரும்ப ஒரு உணர்வு பூர்வமா பொங்கி பொங்கி நன்றி சொல்ற நிலை தானா கிடைச்சிடாது. அதுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது ஒண்ணு போடணும். அதுதான் இந்த வகுப்பு. வாழ்க்கை மீது பயம் இருந்துச்சுன்னா அது நீங்கிரும். எல்லா மனிதர்கள் கூடயும் உண்மையா உறவாட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த உறவுல இருந்து உங்களுக்கு இன்னொரு உணர்வு கிடைக்கும். அதுதான் திருவாசகத்துல அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. எப்ப இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு அர்த்தம் புரியும்னா, உங்களுக்கு வாழ்க்கை மீது இருக்கிற பயம் நீங்கணும், மற்ற மனிதர்களோட உண்மையா உறவாடணும். அப்பதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிற அந்த மந்திரத்தை உங்களுக்குள்ள இருந்து சொல்ல முடியும். அதனால கணவன் மனைவி உறவுல நான் சொல்ற விஷயங்களை நீங்க கடைபிடிச்சு வாழ்ந்தாலே, அந்த கொள்கைகளை நீங்க உங்களுக்குள்ள மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கடைபிடிச்சு வாழ்ந்தாலே அது சமுதாயத்துக்கு தானா பரவிடும். நீங்க போய் ஒன்றும் கருத்தெல்லாம் பரப்ப வேண்டாம். ஒரு கணவனா நீங்க சரியான ஆளா இருக்கணும், ஒரு மனைவியா நீங்க சரியான ஆளா இருக்கணும். அப்படி இருந்துட்டீங்கன்னாவே போதும், அந்த கருத்து தானா பரவும். இந்த வகுப்பை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு குற்ற உணர்வு ஏற்படலாம். அந்த குற்ற உணர்வை நீக்கிறதுக்கு தான் இந்த வகுப்பே. ஏன்னா நான் பேசலைனாலும் அது உங்களுக்கு உறுத்தும், உங்களுக்கு ஒரு அடைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதை யாரு எடுத்து விடுவா அப்படின்னு நீங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அதனால நான் தெளிவா முன்னாடியே சொல்லிட்டேன், இது அன்பு. உங்களுக்கு இங்க இருந்துதான் அந்த அருளே வருது. அப்படிங்கும்போது அந்த அன்பு உங்களை குற்ற உணர்ச்சி ஆக்கணும்னு நினைக்காது. இயல்பா பேசும்போது அது குற்ற உணர்ச்சியா தோணும்.
ஆனா அதை நானே சரி செஞ்சு தரேன். நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கும்போது நான் இருந்த இடத்துலயே இருந்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. உன்னுடைய பிரச்சனைகளை, உன்னுடைய தவறுகளை நான் சுட்டி காட்டும் போது வலிக்கும். நான் அடிபட்ட இடத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாத. கூட வரணும். கூட வந்தீங்கன்னா உனக்கு மருந்து கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன். திருமணமானவர்களுக்கு இது வேற மாதிரி புரியும், ஆகாதவங்களுக்கு இது வேற மாதிரி புரியும். ஒரு கரு உருவாகி குழந்தையா பிறந்து வளருது. அது என்னென்ன சூழ்நிலைகளை சந்திக்குதுன்னா, சாதி, மதம், மொழி, இனம், நாடு போன்ற பல விஷயங்களை அது புரிஞ்சுக்குது. இதுல என்ன நடக்குதுன்னா, தான் ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறத மறந்துட்டு இதுல இருக்கிற சிக்கல்கள்ல அது மாட்டுது. இது சிக்கல்கள்ங்கிறத அப்புறமும் புரிஞ்சுக்குது. அது இந்த சாதி, மதம், மொழி இவைகளுக்கு நடுவுல தான் ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பாலினத்தையே அந்த உயிர் மறந்துடுது. அது வளரும்போது, பருவ வயது வரும்போது ஒரு தொழிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. இப்ப நான் பேசுறது 2 பேருக்குமே பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். நான் சில நேரங்கள்ல ஆணை மட்டும்தான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, பெண்ணுக்கும் பொருந்தும். நீங்க சொல்றதுல பொருத்தம் இல்லை அப்படின்னா நீங்க கடைசியா சொல்லலாம், பெண்ணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாது, ஆணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பருவ வயது வரும்போது ஏதோ ஒரு தொழிலுக்குள்ள போகணும், சம்பாதிக்கணுங்கிற நிலைமை உருவாகுது. நம்ம எவ்வளவு தூரம் அடிமையா இருக்கிறோம், எப்படி சம்பாதிக்க போறோம், எப்படி ஜாதி, மதம், இனம், மொழி இதுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிட்டு பருவ வயது வரும்போது ஒரு தொழிலுக்குள்ள போகணுங்கிற சூழ்நிலை வருது. நம்ம ஏற்கனவே இத்தனை விஷயங்களுக்கு அடிமையா இருக்கிறோம், நம்ம எப்படா சம்பாதிக்க போறோம், நம்ம எப்படா தொழில சாதிக்க போறோம் அப்படிங்கிற நினைப்பு வருது, குழப்ப நிலை வருது இன்னைக்கு இருக்கிற பருவ வயது பிள்ளைகளுக்கு. அதுல ஒரு சில பிள்ளைகள் தாங்கள் வளர்ந்த சூழ்நிலையை சீர்தூக்கி பார்த்து கடந்த காலங்களில், அது இந்த பருவம்னா எத்தனை வயசு சொல்றேன்னா 18ல இருந்து ஒரு 25 அந்த வயசுக்குள்ள சொல்றேன், தன்னுடைய வளர்ந்த சூழ்நிலையை பின்னோக்கி திரும்பி பார்த்து நம்ம இப்படிலாம் வாழ்ந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சீர்தூக்கி தொழிலையும் தன்னுடைய துறையிலையும் தான் எடுத்துக்கொண்ட கலையிலையும் வெற்றி பெறுது. அது ரொம்ப வெகு சில பிள்ளைகளுக்கு தான் அந்த சூழ்நிலை அமையுது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இது போக பள்ளி கல்லூரி வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு அது ஒரு கலைத்துறையிலையோ தொழில்துறையிலையோ சாதிச்சு அது தன்னை இந்த சமுதாயத்துல நிலை நிறுத்திக்கிற வரைக்குமே ஒரு காலகட்டம் ஆயிடுது. ஒரு மனிதனுக்கு, ஆணோ பெண்ணோ, ஒரு மனிதனுக்கு எப்படிலாம் சூழ்நிலைகள் ஏற்படுது, இதுல நம்ம எங்க சிக்கியிருக்கோம் அப்படின்னு உங்களை தேடுங்க. இந்த கதைக்குள்ள நீங்க தான் கதாநாயகன், கதாநாயகி. அப்ப ஒரு குழந்தை பள்ளி கல்லூரி எல்லாம் முடிச்சுட்டு தொழில நிபுணத்துவமாகி அதை சாதிச்சு தன்னை நிலை நிறுத்திக்கிறதுக்கே ஒரு காலகட்டம் ஆயிடுது. இன்னைய காலத்துக்கு அதை எடுத்துக்கிட்டோம்னா 28, 27 வயசுக்கு மேல ஆயிடுது இந்த நிலைக்கு வர்றதுக்கு. இதுக்கப்புறம் அந்த பிள்ளை நமக்கு திருமணம் தேவையா தேவையில்லையான்னு யோசிக்குது. அப்படி யோசிக்கணும். இன்னைக்கு யாருமே அப்படி யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. திருமணம் தேவையா, இது உங்களையும் நீங்க யோசிக்கலாம், உங்க பிள்ளைகளையும் யோசிக்கலாம். திருமண வயதுல பிள்ளைகள் இருந்ததுன்னா யோசிக்கலாம். அந்த பிள்ளைங்க நமக்கு திருமணம் தேவையான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அல்லது திருமணம் நமக்கு தேவைன்னு அதை உணர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இன்னும் சொல்றேன், ஒரு சில பிள்ளைகளுக்கு திருமணம் தேவைப்படாது. அது ஒரு விரக்தினாலேயோ அல்லது வெறுப்புனாலேயோ இல்ல இதெல்லாம் சமாளிக்க முடியுமாங்கிற நிலையிலையோ அப்படிலாம் கிடையாது. சில பேருக்கு எப்படி எல்லாத்துக்கும் உரிமை இருக்குல்ல, எனக்கு இது தேவைன்னு சொல்றதுக்கும் உரிமை இருக்கு, இது தேவையில்லைன்னு சொல்றதுக்கும் உரிமை இருக்கு இல்லையா, இன்னும் அது அந்த தேவை எனக்கு இன்னும் வரலன்னு சொல்றதுக்கும் உரிமை இருக்கு இல்லையா. அப்படி திருமணம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம பாக்குறதே இல்லை. பெற்றோர்கள் அந்த இடத்துல எல்லாம் இல்லவே இல்லை. அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்து சாதி, மதம், இனம், மொழி, வரலாறு, அரசியல் இதுக்குள்ளெல்லாம் சிக்கி அது எந்த துறைக்குள்ள போறதுன்னு தெரியாம எதுலயோ ஒண்ணுக்குள்ள போய் அது வெளியில வரும்போது நான் யாரு, எதுக்கு வந்தேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படி எதுவுமே அது வாழ்க்கைனா என்ன இது எதுவுமே உணராததுக்குள்ள அதுக்கு திருமணத்தை பண்ணி வச்சு இவங்க என்ன பண்றாங்க, திருமணங்கிற பேர்ல சாதிக்கும் தான் திருமணம், படிப்புக்கும் தான் திருமணம், பணத்துக்கும் தான் திருமணம், அல்லது பெருமைக்கும் தான் திருமணம். இவங்க ஆண் பெண்ணுக்கா திருமணம் பண்றாங்க? அந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, தேவை உணர்ந்துதான் செய்யணும். ஒருவேளை ஒரு ஆணுக்கு திருமணம் தேவைன்னு உணராத காலத்திலேயே அதை பண்ணிட்டான்னா அங்கதான் அவங்க சிக்கலை சந்திக்கிறாங்க. ஒரு பெண் தனக்கு திருமணம் தேவைன்னு உணராத இடத்துலயே திருமணம் பண்ணிட்டா அப்படின்னா அது அங்க சிக்கலை சந்திக்குது.
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை பற்றியோ அவர்களுடைய பாலுணர்வை பற்றியோ யோசிக்கிறதே இல்லை. நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. பெற்றோர்கள் தேடி கண்டுபிடிச்சு செய்து வைக்கும் திருமணத்தை விட பிள்ளைகள் தானாக தேடிக்கொள்ளும் திருமண வாழ்க்கை நிலையானது, சரியானது, நன்றாக இருக்கும். இதை மட்டும் மனசு வந்து ஏத்துக்குங்க. இதுல நிறைய நீங்க சிந்திக்க வேண்டியது இருக்கு. நீங்க பிறகு கேள்வி கேட்டீங்கன்னாலும் நான் அதுக்கு பதில் சொல்றேன். சில பெற்றோர்களுக்கு ஆணோ பெண்ணோ, பிள்ளை வந்து ஆணோ பெண்ணோ, பிள்ளை சம்பாதிக்கிற நேரத்துல அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா சம்பார்த்தனை போயிரும், வருமானம் போயிரும் அப்படிங்கிற நினைப்புல பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காத ஆளுகள்லாம் உண்டு. இதெல்லாம் அதை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளையா நீ இருந்தீன்னா, உங்க அப்பா அம்மா உன்னுடைய பாலுணர்வை புரிஞ்சுக்காம உன்னுடைய சம்பாத்தியத்துக்காக இப்படி ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்கன்னா நீ அதை புரிஞ்சுக்கலாம். ஓ, இதான் நிலைமை, இதான் மேட்ரான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதுல எந்த பங்கமும் வராம திருமண வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். ஏன்னா நீ காத்துட்டு இருக்க கூடாது பாரு. நமக்கு அவங்க பண்ணி வைப்பாங்கன்னு ஒரு கூச்ச உணர்வுல இதை பத்தி பேசுறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படி இருக்க கூடாது. ஒரு மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்து வளர்ந்து கல்வி கற்று ஒரு துறையில வெற்றி அடைஞ்சு தனக்கான திருமண உறவை தேடிக்கிறதுல, தனக்கான திருமணத்தை தானே அமைச்சுக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அது நல்ல வாழ்க்கை, சூப்பரான வாழ்க்கை, இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட பண்ணலாம். இனி எதிர்வரும் காலங்கள்ல அந்த மாதிரியான பிள்ளைகள்லாம் நானே முன்னின்று நம்ம அறக்கட்டளை சார்பா நானே நடத்தி வைக்க நான் தயாரா இருக்கேன். உங்க அப்பா அம்மா எடுக்காத பொறுப்பை நான் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். திருமணங்கிறது அப்பா அம்மா சம்மதத்தோட தான் நடக்கணுமா அப்படின்னா அதை விட முக்கியம் அந்த 2 பேருடைய சம்மதம். கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுடைய 2 பேருடைய சம்மதம் தான் முக்கியம். அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் அந்த திருமணம் செய்து கொள்ளலாம். அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சாதி ஒரு தடையா, மதம் ஒரு தடையா, மொழி ஒரு தடையா, இனம், நாடு இதெல்லாம் ஒரு தடையா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உண்மையிலேயே இதெல்லாம் இந்த காலத்துல தடை இல்லை. ஒரு காலத்துல இதை தடையா வச்சிருந்தாங்க, வேணும்னே தான், சும்மா கிடையாது. அது சமுதாய கட்டமைப்பே நீ ஒரு எல்லையை தாண்டக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துலதான் அப்படி வச்சிருந்தாங்க. நீ இந்த மதத்தை நீ தாண்டிடக்கூடாது. மதமே அதுக்கு தான். நீங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டு விஷயம் கிடையாது. மதமே அதுக்கு தான், சாதியே அதுக்கு தான். நீ இந்த உனக்கு ஒரு எல்லை வகுக்கிறது தான் சாதி, உனக்கு ஒரு எல்லை வகுக்கிறது தான் மதம், உனக்கு ஒரு எல்லை வகுக்கிறது தான் மொழி, உனக்கு ஒரு எல்லை வகுக்கிறது தான் இனம். இதெல்லாம் கடந்து நீ வந்து திருமணத்துக்கு போகலாம். அது ஒரு இயற்கையான திருமணமாவே இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு தடையாவும் இருக்கக்கூடாது, இருவரும் இணைவதற்கு இது ஒரு காரணமாவும் இருக்கக்கூடாது. அங்க காரணம் வந்து காதலா மட்டும்தான் இருக்கணும். ஆனா பொருளாதாரம் ஒரு தடையா அப்படின்னா நிச்சயமா பொருளாதாரம் ஒரு தடை தான். பொருளாதாரம்ங்கிறது இன்று நேற்று அல்ல, மனுஷன் தோன்றிய முதல் தலைமுறையிலேயே பொருளாதாரம் இருக்கு. இப்ப பாருங்க, உங்களுக்கு பாடம் நடத்துறேன். திருமணம் செய்து கொள்வதற்கு சாதி தடை இல்லை, மதம் தடை இல்லை, அப்படிலாம் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அது வேணும்னே அவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சாச்சு. இன்னைக்கு சாதியோ மதமோ இனமோ மொழியோ எதுவுமே தடை இல்லை. ஆனா பொருளாதாரம் இன்னைக்கு இருக்கு. ஆனா இது தடைன்னு நானே சொல்றேன். ஏன் அப்படிங்கிறதுக்கு இந்த வகுப்பு முடியும் போது உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். பொருளாதாரம் ஒரு தடையா இருக்கும்னு சொல்றேன், இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். என்ன நடக்கும்னா, ஒரு ஏழை பையன், நல்லா கவனிங்க, கதை தான். அந்த கதையில நீங்க கூட கதாநாயகன் கதாநாயகியா இருந்துக்கலாம். ஒரு ஏழை பையனை ஒரு பொண்ணு வந்து திருமணம் செஞ்சுக்குது. பணக்கார பொண்ணு ஏழை பையனை திருமணம் செஞ்சுக்குது. அந்த பணக்கார பொண்ணு எப்படி இருந்திருக்கும், அது உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி எப்படி இருந்திருக்கும், அது படுத்திருந்த கட்டில் எப்படி இருந்திருக்கும், அதோடைய வீடு எப்படி இருந்திருக்கும், அதோடைய அலங்காரங்கள் எப்படி இருந்திருக்கும். அப்படிலாம் இருந்துட்டு ஒரு ஏழை பையனை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து அது அங்க எப்படி இருந்ததோ அதை செய்யும். இவன் என்ன சொல்லுவான், ஒன்னுக்கும் எல்லாத்துக்கும் குற்றம் கண்டுபிடிப்பான். இந்த சீலை எதுக்கு கட்டுற, இந்த லிப்ஸ்டிக் உனக்கு எதுக்கு, இப்படி ஒரு கட்டில் எதுக்கு, நிம்மதியா வாழ முடியாது. இதுவே ஒரு பணக்கார பையன் ஒரு ஏழை பொண்ணு அப்படின்னா அது போய் அங்க வாழ்ந்துரும். நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த பொண்ணு போய் வாழ்ந்துரும். அது அவனோட ஈஸியா அடாப்ட் ஆயிக்கும். ஆனா இவனால அடாப்ட் ஆக முடியாது. இது ஒரு உளவியல். திருமணம் பண்றதுக்கே பல பேருக்கு வந்து சூழ்நிலை தடைகள் இருக்கும்.
ஆணுக்கா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுல ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணத்தை பத்தி பேச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கல்கள் என்ன? 8ஆவதா ஒரு பையன் பிறந்திருப்பான், 4 பெண்கள் 5 பெண்கள் இருப்பாங்க, அத்தனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் பண்ணணும். அப்ப அந்த பையனுக்கு பருவ வயது கடந்து போயிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் திருமணம் ஆகுறது அவ்வளவு எளிமையா நடந்துருமா? பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போய் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி, இது ஒரு பொறுப்பு தானே. அந்த 8ஆவதா இருக்கிறவருக்கு எவ்வளவு மன வலி இருக்கும் தெரியுமா? நம்ம 8ஆவதா பிறந்தது நம்ம தப்பாடா, நம்ம பருவ வயதுல கல்யாணம் பண்ண முடியல, பாலியல் உணர்வை தீர்த்துக்க முடியல, நம்ம வாழ்க்கையில முதல் படி எடுத்து வைக்க முடியல, அது எவ்வளவு வலி அது. ஆனா அந்த மாதிரியான ஆளுகளுக்கு தான் இறைவனுடைய அருள் நிறைய இருக்கும். அவன் சாதாரண ஆள் இல்ல, மனித குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். அவன் 7 பிள்ளைகளுக்கும் திருமணத்துக்கு காரணமா இருந்து அதை செட்டில் பண்ணி கொடுத்துட்டு கல்யாணம் பண்றான்னா அந்த குடும்பத்தினுடைய பேஸ் அவன். அவனுக்கு கிடைக்கிற பொண்ணும் நல்ல பொண்ணா வரும். இது அப்படியே உள்டாவா புரிஞ்சுக்குங்க. அந்த இடத்துல பொண்ணு இருந்தாலும் இதே தான் கதை. ஒருவேளை பையனா இருந்தா பொண்ணு நல்ல பொண்ணா வரும், நல்ல வாழ்க்கை அமையும், எதிர்காலத்துல செல்வங்கள் எல்லாம் அவங்கள தேடி வரும். காரணம் என்னன்னா அந்த பொறுப்பு. 8 பேர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ 2 பேர் இருந்தாலே அந்த கஷ்டத்தை வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு காரணம். காலம் நல்ல மனிதராக, வெற்றி அடைந்த மனிதராக, நல்ல பண்பாளராக, இறை உணர்வாளராக மாத்தோம். இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்க கூடாது. உங்களுக்கு அவ்வளவு பெரிய வெற்றி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஒரு காலத்துல சொல்லுவாங்கல்ல, திருமண கலை அப்படின்னு சொல்லுவாங்க, கல்யாண கலை வந்துருச்சு அப்படிம்பாங்க. தனக்கு முன்னாடி இருக்கிற 7 பேருடைய திருமணத்துக்கு பொறுப்பேத்துட்டு இருக்கிற ஒருத்தன் அவன் கல்யாண கலையோட இருக்க மாட்டான். அவனுக்கு கல்யாணங்கிறது அவனுக்கு சுமையா மாறிடும். அப்படி கல்யாணம் செஞ்சுக்கலாமா வேண்டாமா, கல்யாணம் பல பேருக்கு இன்னைக்கு சுமையாயிடுச்சு. அந்த காலத்துல இருந்த கல்யாண கலை எல்லாம் கிடையாது. கலையோட இருந்தெல்லாம் கல்யாணம் பண்ற காலம் போயிருச்சு. ஆனா இந்த வகுப்பை கேட்கறவங்க கல்யாண கலையோட கல்யாணம் பண்ணலாம். கல்யாண சுமையா அதை எடுக்க வேண்டாம். இன்னைக்கு மற்ற மனிதர்களுக்கு அதை சுமையா தான் எடுத்துக்கிறாங்க. கல்யாண சுரம்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? யாராவது? காய்ச்சல் வந்துடும். இதுக்கு சூரணங்கள்லாம் இருக்கு. சூரணங்கள் இருக்கு. நம்ம நிறைய சுரங்கள் பார்ப்போம்ல, நிறைய. அது 54 86 இருக்கு இல்லையா? அதுல கல்யாண சுரம் அப்படிங்கிறது ஒண்ணு. அதெல்லாம் வரும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே இது போதும். நம்ம டீம்ல எல்லாம் இனிமே யாருக்காவது அப்படி வந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. சூரணம்லாம் ரெடியா வச்சிருக்கிறேன் நான். அதுக்குன்னு சில வறுமை புள்ளிகள்லாம் இருக்கு, பார்த்து இயக்கி விட்டோம்னா சரியா போயிடும். இந்த காலத்துல இந்த பாலியல் சீண்டல்கள்லாம் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமண முறையில புரிதல் இல்லாம போனதுதான். 3 வயது குழந்தை, 95 வயசு பாட்டி, இதெல்லாம் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகள்ல பார்க்கும்போது எவ்வளவு வருத்தமா இருக்குது. திருமண உறவுல இருக்கக்கூடிய புரிதல் பற்றாக்குறை தான் இது, வேற எதுவுமே கிடையாது. இது மட்டும் தானா? இல்லை. இப்ப நான் சொல்றது எல்லாமே காரணிகள். நம்ம எப்போதுமே ஒரு நோய் பார்ப்போம், அந்த நோய்க்கு ஒரு 20 காரணிகள் பார்ப்போம், 20 அறிகுறிகள் பார்ப்போம். அதே கதை தான். திருமண உறவுங்கிறது நோய் கிடையாது, அது இறைவனால் அமைக்கப்படுற வரம். அந்த வரத்தை அடைவதற்கு பல காரணிகள் தடையா இருக்கு. அதை தான் அப்படியே ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருக்கிறோம். சாதி, மதம், இனம், மொழி, குடும்ப சூழல். இப்ப எங்க நிக்கிறோம் அப்படின்னா, அக்கா தங்கச்சியுடைய அண்ணன் தம்பியுடைய வாழ்க்கையை பார்க்கறான். நாய் பன்னி மாதிரி அடிச்சுக்கிறாங்க, குடும்பமாவே இல்லை. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்களா இருந்தாலுமே உங்களுக்கும் அந்த உணர்வு வந்திருக்கும், நம்மலாம் திருமணம் பண்ணணுமாடா. இது ஒரு இயற்கையான உணர்வு தான். அப்படி ஒரு எண்ணம் வந்துருது. அப்ப இதுவும் ஒரு காரணமா அமைஞ்சிருது. அவனுக்குள்ள இருக்கிற உணர்வு புரியுது அவங்களுக்கு. இப்ப நான் பேசதான் உங்களுக்கு புரியும். இப்படி எல்லாம் நினைக்கிறான். இவங்களெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு முறைக்குள்ள நம்மளும் போகணுமாடா அப்படி நினைக்கிறான். இப்ப இந்த சிக்கலுக்குள்ள நம்ம இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாக்குறான், கற்பனை பண்ணி பாக்குறான். இங்க என்ன சொல்ல வரேன்னா, பிள்ளைகளுக்கு முதல்ல அடிப்படை கல்வியே ஒழுங்கா கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு அடிப்படை கல்வியே ஒழுங்கா கிடைக்கல. வாழ்க்கை கல்வி, வாழ்க்கைனா என்ன, திருமணம்னா என்ன, காதல்னா என்ன, இந்த கல்வியே ஒழுங்கா கிடைக்காத நிலையில இந்த சிக்கல் எல்லாம் நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற பயம் வந்துருது. அப்புறம் காதல் தோல்விங்கிற நிலையில பல பேர் இருக்கிறாங்க சமுதாயத்துல. காதல் தோல்வின்னு ஒண்ணு இருக்க முடியுமா? அப்படி இருந்தா அது காதல் தோல்வியே இருக்காது. காதலுக்கு தோல்வின்னு ஒண்ணு கிடையாது, காமத்துக்கு தோல்வி உண்டு. காதலிக்கும் போதே 2 பேரும் கூடி
கழிச்சிட்டாங்க, கூடி இன்பம் அடைஞ்சிட்டாங்க, சலிச்சு போச்சு அப்படின்னா காமத்துக்கு தோல்வி உண்டு, அவ்வளவுதான். அது ஆணுக்கும் சலிச்சிரும், பெண்ணுக்கும் சலிச்சிரும். ஆனா காதலுக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடையாது. அதை சொல்றவங்க சரியா சொல்றதும் இல்ல, சரியா புரிஞ்சுக்கிறதும் இல்ல. திரும்பவும் சொல்றேன், காதலுக்கு தோல்வி கிடையாது. காதல்னா அன்பு. அன்புங்கிறது இயல்பு குணமாச்சே. அதை என்ன ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் முடிச்சு போட்டு இதான் அன்புன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அன்புங்கிறது இயல்பு குணம். இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருள்கள் மீதும் எல்லா உயிர்கள் மீதும் உனக்கு அன்பு வரும், அன்பு சுரக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதுன்னா கூட அது தீர்ந்து போயிடும். மற்றவங்க வேடிக்கை பார்ப்பாங்க, ஏன்னா நைட்டு இப்படி அடிச்சுட்டு கிடந்தாங்க, காலையில பார்த்தா இப்படி ஒரு சண்டை நடந்த மாதிரியே தெரியாம இருக்காங்களே, என்ன காரணம்? அன்பு சுரந்துரும். யாரோ ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க, இவன் இப்படிதான், இவன் மெண்டல் மாதிரி சுத்திட்டு இருப்பான், அப்புறம் சரியாயிருவான், இவன் எப்போதுமே அப்படிதான், இப்படி பண்ணுவா, அப்புறம் சரியாயிருவா. யாரோ ஒருத்தருக்கு அந்த அன்பு சுரந்துரும். என்னுடைய வகுப்பை முழுமையா ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஆழம் இருக்கும். அன்பு சுரந்துரும்னு சொல்றேன். சுரப்புன்னா என்ன? நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் அதை பத்தி. அந்த அன்பு சுரக்கிறது எப்படி? அது நீங்க ஒரு தனி மனிதர் மேல வச்சிருக்கிற பற்று கிடையாது. அதாவது நீங்க ஒரு ஆண் ஒரு பெண் மீது பற்று வச்சிருக்கிறீங்க, அந்த பற்றுக்கு பேர் அன்பு கிடையாது. நீங்க ஒரு பெண் ஒரு ஆண் மீது பற்று வச்சிருக்கிறீங்க, அந்த பற்றுக்கு பேரு அன்பு கிடையாது. இப்போ ஒரு வாத்தியார் ஒரு குரு மேல பற்று வச்சிருக்கிறீங்க, அதுக்கு பேர் அன்பு கிடையாது, பற்று. இந்த அன்புங்கிறது எப்படி சுரக்கும்? ஆனா நீங்க அதை பற்றோட கணக்கு போட்டுக்கிறீங்க. அன்புங்கிறது எப்படி சுரக்கும்னா, நீங்க ஒரு கடற்கரையில நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வருடிக்கிட்டு ஒரு காற்று போகுது, உங்களை வருடிக்கிட்டே போகுது. அந்த காற்று உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு சுரக்க விட்டுரும். உனக்குள் அன்பு சுரக்கும் நிகழ்வு இறைவனால் அருளப்படுகிறது. நம்ம பேசிக்குவோம்ல, அதெல்லாம் விடுறீ, மன்னிச்சிட்டேன், நானு மறந்துட்டேன், உனக்கு முன்னாடி அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பொண்ணும் சொல்லும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பாத்துக்கலாம்டா அவரா அப்படின்றது இல்லையா? அதெல்லாம் அங்க சுரக்கிற அன்பு. அதுக்கு காரணமா நம்ம யாரையும் முடிச்சு போட்டுக்க கூடாது. மனிதனுக்குள்ள சுரக்கிற அன்புக்கு இறைவன் தான் அடிப்படை. உங்களுக்கு அந்த மன்னிக்கிற குணம் வருது, பரவாயில்ல பாத்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் வருது, அவங்க செஞ்சதை மறந்துடலாங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா இறைவன் மட்டுமே. அந்த அன்பே வரமாட்டுது. கடைசி வரைக்கும் நான் பழி தீர்க்காம விட மாட்டேன், ஜென்ம விரோதி நீதான், உன்னை தொலைக்காம விட மாட்டேன், உன்னை சாகடிக்காம விட மாட்டேன், இந்த எண்ணமெல்லாம் ஒருத்தருக்கு தோன்றுது அப்படின்னு சொன்னால், அப்படி தோன்றுபவருக்கு இறையருள் இல்லை. இன்னொரு ஆள் விட்டு கொடுத்து பார்ப்பார், அப்படி அந்த அன்பு சுரந்துருமான்னு கூட பார்ப்பார். அல்லது ஒரு பெண்ணே கூட அப்படி பார்க்கும், அந்த அன்பு சுரந்துருமா அந்த ஆளுக்கு அப்படின்னு பார்க்கும். அப்ப இந்த இடத்துல சொல்றேன், கணவன் மனைவியா இருந்து உங்களுக்குள்ள ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா இதை வேண்டிக்கங்க. எதிர்த்தரப்பு தான் வேண்டிக்கணும். நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா அந்த ஆளுக்கு கொஞ்சம் அன்பு சுரக்கணும், இறைவா நிறைய அன்பு சுரக்கணும். நிறைய அன்புல என்ன பஞ்சம்? என்னுடைய கணவரோ அல்லது காதலனோ உலகத்துல இல்லாத அன்பு அவனுக்குள்ள சுரக்கணும்னு நீங்க வேண்டுங்க. நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்க கணவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போற பெண் அல்லது வாழ்க்கையில இருக்கிற பெண்ணுக்கு அன்பு சுரக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டுங்க. எவ்வளவு அழகா அது சுரக்கும்னு மட்டும் பாருங்க. அந்த நேரத்தை உங்களால உணர முடியும். அப்ப திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயமா பொருளாதாரம் தடைதான். எப்படி சொல்றேன்? இங்க ஆண் பெண் எல்லாம் கிடையாது, புரியுதா? ஆனா இன்னைக்கு ஆண் தான் முதன்மைப்படுத்தப்படுறாங்க. ஆண் ஆதிக்க சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால நான் இப்ப ஆணையை எடுத்துக்கிறேன், ஆண்களை எடுத்துக்கிறேன், சரியா? ஒரு ஆணுக்கு ஒரு வீடு இல்ல, கார் இல்ல, அடிப்படை ஒரு கல்வி அறிவு இல்ல, ஒரு நல்ல தொழில் அமைப்பு இல்ல, நல்ல வருமானம் இல்ல, எந்த நம்பிக்கையில பெண்ணை கொடுப்பாங்க? இதுக்கு பல பேர்ட்ட பதில் இல்ல. திருமணம் பண்ணி வைக்கணும்னு எண்ணம் இல்லாத பெற்றோர்கள், பிள்ளையுடைய வருமானத்தை வாழ்ந்துட்டு இருக்கிற பெற்றோர்கள், இதெல்லாம் லாக் பண்ணிக்கும். இன்னைக்கு இருக்கிற பள்ளி கல்வித்துறை, கல்லூரிகள், சமுதாயம், அப்புறம் இது இவ்வளவு ப்ராசஸ்ல அவனுடைய உடல் நலம் கேள்விக்குறியாயிரும். இத்தனையும் தாண்டி அவன் பெருமூச்சு விட்டு ஒரு இடத்துக்கு நின்னு இப்ப இதுல உன்னை சரி பண்ணிக்க. இப்ப நான் சொல்றது வேணா பெரிய அளவுல தோணலாம், ஆனா உன்னுடைய ஊக்கம் இதெல்லாம் சரி பண்ணிரும். இப்ப இவ்வளவுலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்ப கல்வி தகுதியை நம்ம மீண்டும் போய் டிகிரி பண்ண முடியுமா? முடியாது. மீண்டும் போய் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. பொருளாதாரம் நமக்கு வந்துடணும். எப்போதுமே நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஆணுக்கு 2 குடும்பத்தை தாங்குற ஆற்றல் இருக்கணும். அப்பதான் திருமணத்துக்குள்ள போகணும். நீ பிறந்த வீட்டையும் தாங்கணும், எந்த வீட்டுல இருந்து பொண்ணு கட்டி இருக்கிறோமோ அந்த வீட்டையும் தாங்கணும். இந்த தகுதி இருந்தா மட்டும்தான் திருமணத்துக்குள்ள போகணும். இந்த தகுதியை நல்லபடியா வளர்த்துக்கணும்.
இல்லைன்னா சிக்கல்ல தான் மாற்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த கேள்விக்கு நீங்க விடை கண்டுபிடிச்சுக்கணும். நிச்சயமா ஒரு பெண் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க போகும்போது நமக்குன்னு ஒரு வீடு, காரு, நல்ல அடிப்படை கல்வி அறிவு, நல்ல வருமானம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு சமுதாயத்துல ஒரு நல்ல பேர், இதெல்லாம் வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா அதுதான் சரி. இப்ப பொண்ணை நல்லா படிக்க வச்சாச்சு, பொண்ணு சொந்த வீடு வச்சிருக்குது, பொண்ணு டிகிரி முடிச்சிருக்குது, பொண்ணு சமுதாயத்துல தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுருச்சு. இந்த பொண்ணுக்கு எப்படி பையன் பார்க்கலாம் அப்படின்னா, பையன் வேலைக்கு போகலன்னா கூட பரவாயில்லதான், அவனுக்கு வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, அதான் பொண்ணுகிட்ட இருக்குல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி மேட்ச் பண்ணணும். இப்படி மேட்ச் பண்ற அளவுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அதான் நான் சம்பாதிக்கிறேன்ல, அவன் சும்மா இருந்தா என்ன, அவனை நான் பாத்துக்கிறேன்னு ஒரு பொண்ணு சொல்றான்னா அனுமதிக்கணும். அதுதான் நீங்க தெளிவான அறிவோட இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? இதை கொஞ்சம் மாத்தணும், இப்படி மாத்திதான் ஆகணும். அதுதான் பொருத்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இதுக்கெல்லாம் உரிமை உண்டு. ஒரு பெண் எனக்கு சொந்த வீடு இருக்கு, நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நல்ல வருமானம் பண்றேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னுச்சுன்னா நீங்க சூப்பரா வளர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை மாதிரி பிள்ளைகள் இல்லை, பிள்ளை வளர்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படி வளர்த்துருக்கீங்கன்னா அந்த பெண் தனக்கான ஆணை தேடிக்கொண்டு அவள் வாழ்க்கை நடத்தலாம். அதுக்கான சுதந்திரத்தை நீங்க கொடுக்கணும். ஜாதகமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஒரு பையன் ஜாதகத்தை தூக்கிட்டு, இவ்வளவு சிக்கலோட ஒரு பையன் வளர்றான், ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட போய் என்னதான் பாத்துருவோம்டா கொய்யால அப்படின்ட்டு வச்சா அவர் என்ன சொல்லுவாரு? டேய், உனக்கு ஊடு இல்ல, காடு இல்ல, நிலம் இல்ல, படிப்பு இல்ல, இவ்வளவு ஒரு தற்கூரியா இருக்கிற, உனக்கு மட்டும் இல்ல உன் வம்சத்துல பிறந்த யாருக்குமே கல்யாணம் நடக்காதுன்னு ஜாதகத்தை தூக்கி எறிஞ்சிருவார். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அங்கேருந்து வரும்போதே லாரிக்குள்ள போயிருவேன், இல்லைன்னா தண்ணியில விழுந்து செத்துருவேன். மனசு அவ்வளவு வலிக்கும். ஏன்னா இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு சாதகத்தை தூக்கிட்டு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு போட்டோம்னா அவன் தூக்கி மூஞ்சில எறிஞ்சிருவான். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதுவே சோசியக்காரருக்கு ஒரு 50,000 ரூபாய் நீங்க அவரு கையில வச்சு, இப்ப என் ஜாதகத்தை பாரு சோசியர்னா, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க ஜாதகமும் உன் ஜாதகத்துக்கு செட் ஆகுதுப்பான்னு சொல்லுவாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப வாழ்க்கையை எப்படி வாழணும்? உங்களுடைய இருப்பு, அந்த ஆதாரத்தை, அந்த பொருளாதாரத்தை நல்லபடியா நிறைவா வச்சுக்கணும். பாலியல் சீண்டல்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆண்கள் மட்டும்தான் அதை செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு. பெண்களும் பாலியல் சீண்டல்கள்ல ஈடுபடுவாங்க, ஆனா அது வெளியே தெரியாது, உலகத்துக்கு தெரியாது. அப்ப அதுல 2 பேருக்குமே அதுல பங்கு உண்டு. ஒரு தரப்பு மட்டும்தான் இந்த ஊடகம் பேசும், அதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. திருமண உறவு முறை இங்க சரியா இல்லாத காரணத்தினால் பாலியல் சீண்டல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் அடிப்படை. ஒரு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னா பொண்ணை மட்டும்தான் கவனிக்கணும். அதுதான் ஒரு ஆணுக்கான இலக்கணம். பொண்ணை எப்படி தேர்வு செய்யணும் தெரியுமா? எல்லாம் வந்தாச்சு, பையன் ஜாதியை கடந்து வந்துட்டான், மதத்தை கடந்து வந்துட்டான், பொருளாதாரத்தை உயர்த்திக்கிட்டான், இப்போ பொண்ணு பார்க்க வந்துட்டான். நல்லா கெத்தா இருப்பு எல்லாத்த வச்சுக்கிட்டு பொண்ணு பார்க்க வந்துட்டான். பொண்ணை மட்டும்தான் கவனிக்கணும். பொண்ணுல என்ன கவனிக்கணும்? என்னுடைய இயல்புக்கு, என்னுடைய சுபாவத்துக்கு நீண்ட நாள் என்னோட பயணம் பண்ணி வரத்துக்கு தகுதியான பொண்ணா? இதுல பெண்ணுக்கு பையன் பார்க்கறதா இல்ல பையனுக்கு பெண் பார்க்கறதான்னு இருக்கு. நிச்சயமா பெண்ணுக்கு தான் ஆண் பார்க்கணும். அந்த திருமண வாழ்க்கை தான் சரியா போகும். இந்த ஜோசியக்காரங்கள்ட்ட இருக்கிற வட்டார வழக்கே என்ன தெரியுமா? வரன் பாக்குறது. வரன் அப்படின்னாவே ஆண், இல்லு போட்டாதான் பெண். வரன் வந்திருக்கு, ஒரு பையனை பார்த்திருக்கிறோம், பொண்ணுக்கு தான் பையன் பார்க்கணும். இந்த பொண்ணுக்கு இந்த பையன் செட் ஆவானா, இந்த பொண்ணுடைய இயல்போட மேட்ச் ஆயிடுவானா, அததான் பார்க்கணும். ஒருவேளை பொருத்தம் பார்க்கறதுனா நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில இதுதான். புரியுதா? பொருத்தம்னா 10 பொருத்தம் நம்ம ஜாதக முறையில பாக்குறது இல்ல. 2 ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்ற இறக்கமா இருக்கா, இந்த பையனுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கணும். ஒரு சீரா இருக்கா, மேட்ச் ஆகும். புரியுதா? அந்த மாதிரி பொருத்தம் வேணா இப்படி பாத்துக்கலாம். அப்ப ஒரு ஆண் போய் பொண்ணை பாக்குறான் அப்படின்னா அந்த பொண்ணை நம்ம காலம் முழுக்க வச்சு காப்பாத்திடலாமா, அந்த பொண்ணு நம்ம இயல்புக்கு செட் ஆகுமா, அதுக்கு நம்ம பொருந்திடுவோமா, இதெல்லாம் தான் கவனிக்கணும். ராமாயணத்துல ஒரு கதை வரும். கைகேயிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாப்புல தசரதன், மீதி ஆளுகளை கண்டுக்க மாட்டாப்புல. ஏன்னா தசரதனுக்கு ரொம்ப காதல், இப்ப ஒரு காதலி அப்படின்னா மனைவி தான் அது, ஆனா காதல் கைகேயி கிட்ட தான் அதிகம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவன் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சக்கரம் கலண்டு விழுற நிலையில இருக்கும்.
அப்ப தன்னுடைய விரலை அது உள்ள விட்டு அவனை முக்கியமான சூழ்நிலையில அவனுடைய நிலை அறிஞ்சு அவனுக்கு உதவி செஞ்சிருக்கும். அதனாலதான் லவ் அதிகம். நம்ம கண்ணகி மாதவியுடைய கதையில கூட ஏன் மாதவி கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை கோவலனுக்கு ஏற்பட்டது? மாதவி ஒரு பெண்ணா இருந்தது. அவளுடைய நளினம், அவளுடைய நடனம், அவளுடைய அந்த காதல் பாணி இதெல்லாம் பிடிச்சிருந்தது. ஒருவேளை மாதவி கேரக்டர்ல கண்ணகி இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்ணகியை தாண்டி போயிருக்க வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் நுட்பங்கள், அவ்வளவுதான். நம்ம பெத்தவங்களுக்கு சொல்ற கதை தான். என்ன கதைன்னா, பெண்ணுக்கு தான் ஆண் பார்க்கணும். ஆனா ஒரு பெண் எப்படி இருந்துக்கணும்? ஒரு ஆணை கவனிக்கணும். அவனுக்கு என்ன தேவைப்படுது, அவன் என்ன எதிர்பார்க்கறான், நம்மளை தாண்டி அவன் இன்னொரு பொண்ணை பார்க்கறான் அப்படின்னு சொன்னாவே நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஆணும் அப்படிதான் இருக்கணும். நம்மளை தாண்டி இன்னொரு ஆணை பார்க்க கூடாத அளவுக்கு அந்த திறனை நம்ம வச்சிருக்கணும். என்னென்ன திறன் ஒரு பெண் இயல்பா எதிர்பார்க்குமோ அந்த திறனை நம்ம வச்சிருக்கணும். நீங்க பிள்ளைகள்கிட்ட நல்ல நண்பர்கள் மாதிரி நீங்க பழகுனீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க பிள்ளைங்க. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது, அந்த பையனை பிடிச்சிருக்குது. செலக்ட் பண்றது அவங்க. அதை பார்த்து இவங்களுக்கு இவங்க செட் ஆவாங்களான்னு பார்த்து பண்ணி வைக்கலாம். ஃப்ரெண்ட்லியா பழகுனா இது நடக்கும். நண்பர்களா பழகுனா நிச்சயமா சொல்லுவாங்க. யார் சொன்ன மாதிரி? இளங்கோ சொன்ன மாதிரி அவர் இந்த ஃபேஸ்புக்கில் இப்படி இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட்லியா வளர்த்துருக்காரு. அதனாலதான் தெளிவா படிச்சு பார்த்துட்டு எந்த விதமான கூச்சமும் இல்லாம தயக்கமும் இல்லாம அப்பா கிட்ட இந்த மாதிரிப்பா இதான் பையன் அப்படின்னு சொல்ல முடியுது. திருமணங்கிறது முக்கியமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். என்ன கேட்டா எல்லா பசங்களுக்கும் சொல்றேன், திருமணம் அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சமுதாயத்துல நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்றீங்க அப்படிங்கிறதுக்கு திருமணம் தான் ஒரு ஆதாரம். சமுதாயம் கேட்கும் இல்லையா? அந்த மாதிரி பதிவு செய்யணும். நீங்க நாளைக்கு இங்க இருக்கிற பிள்ளைகள் திருமணம் பண்ண கையோட நாங்க இருவரும் கணவன் மனைவின்னு நிச்சயமா நீங்க போய் பதிவு செய்யணும். அது நான் எல்லாருக்குமே அப்ப அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக மாறிவிட்டது. இது என்னங்க திருமணத்துக்கு போய் ஒரு அங்கீகாரமா? எதுக்கு? காதலிக்கிறோம், கல்யாணம் பண்றோம், வீட்டுல வச்சிருக்கிறேன், அங்கீகாரம் எதுக்கு? பதிவு செஞ்சுட்டோங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டா, இது தொல்காப்பியர் ஏற்படுத்தி வச்ச மெத்தட். இது ஆதி காலத்துல மனுஷன் இருக்கான்ல, ஆதி காலத்துல எல்லாரும் பிறந்திருப்பான்ல, அவன் எப்படி கல்யாணம் பண்ணிருப்பான், அவன் எப்படி திருமணம் பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வரையறைக்கு கொண்டு வந்ததே தொல்காப்பியருடைய காலம்தான். களவு மனம் கற்பு மனம் அப்படின்னு சொல்லி வரையறை கொண்டு வராங்க. சமுதாயத்துல இருக்கிறது ஒரே மனம் தான், அது திருமணம் மட்டும்தான். அது களவு மனம் கற்பு மனம் அப்படின்லாம் பிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. களவு மனம் அப்படின்னா தாம்பத்தியம், செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு பேரு களவு மனம். ஒரு கணவனோ மனைவியோ அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைய பத்தி பொது வெளியில பேசக்கூடாது. அது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அறம். ஒரு மூணாவது மனிதர்கிட்ட கூட ஒரு தீர்வுக்காக பேசலாமே தவிர, ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துருது, அவங்களுக்குள்ள அதை தீர்த்துக்க முடியல, அப்போ ஒரு மூணாவது மனிதர் ஒருத்தர்னாவது அங்க இருக்கலாமே தவிர, பொது வெளியில என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி தாம்பத்தியத்தில் இப்படி நடந்து கொண்டாள் அப்படிங்கிறத வெளியில சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் களவு மனம். களவுன்னா மறைவு, மறைவா இருக்கணும் அந்த செயல், அது வெளிப்படுத்த கூடாது. இன்னைக்கு பாருங்க, தந்திரா அப்படின்னு சொல்லி எவ்வளவு வெளிப்படையா அதை கொச்சையா பேச முடியுமோ அப்படிலாம் அதை பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க 80களில் வந்த பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காமத்தையே இலைமறைக்காயா பேசியிருப்பாங்க. அதை நல்லா கவனிச்சு சிந்திச்சிங்கன்னா தான் அதுல இன்னொரு அர்த்தம் வச்சு எழுதியிருக்காங்கிறதே தெரியும். அப்ப காமம்ங்கிறது எப்படி ஒரு மறைவாக நடக்கக்கூடிய ஒரு செயலோ, அதுபோல அதை பற்றிய கருத்துக்களும் வெளிப்படையில வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பண்பு. நீங்க புத்தகம் கூட எழுதிக்கலாம், அதை இன்னொரு ஆள் படிச்சுக்கலாம், ஆனா அதை பற்றி வெளிப்படையாக பேசக்கூடாது அப்படிங்கிறது தொல்காப்பியர் கால இலக்கணம். அப்ப அந்த கற்பு மனம் அப்படிங்கிறது என்னன்னா, அதுதான் பதிவு செய்யறது. நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னா, இப்ப நீங்க பண்ணியிருக்கிறது கற்பு மனம், கற்பித்தல். இனிமே இந்த பெண்ணும் இந்த ஆணும் இணைந்து வாழப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு முறைக்குள்ள வர்றதுதான் கற்பு மனம். இப்ப கல்யாணம்ங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு ஆணையும் பெண்ணையும் ஊரே சேர்ந்து ஒரு சடங்கு செஞ்சு சேர்த்து வைக்க போறாங்க. இவ்வளவுதான் கல்யாணத்தை பத்தின பார்வை. இன்னைக்கு இருக்கிற இளம் வயதினர்கள்ட்ட போயிட்டு கல்யாணம்னா என்னன்னு கேட்டா,
எல்லாரும் கூடுவாங்க, 2 பேரை உட்கார வைப்பாங்க, தாலி கட்ட வைப்பாங்க, ஒரு சடங்கு செய்வாங்க. இதான் கல்யாணம். இதுக்கு பேர் கல்யாணம் இல்ல. கல்யாணம் அப்படின்னா கல் கூட்டல் யானம், ஆணை. இந்த உறவு உறுதியானது, நிலையானது, இந்த உறவு ஆழமானது அப்படின்னு குறிப்பிடுறதுதான் கல்யாணம். புரியுதா? அந்த அந்த சொல்லுக்குள்ள அப்படி ஒரு விளக்கம் இருக்குது. அப்ப இங்க இதெல்லாம் மேட்டரே இல்ல. 4 பேர் கூடணும், உங்களை உட்கார வைக்கணும், ஒருத்தர் வேள்வி செய்யணும், ஒருத்தர் தாலி எடுத்து கொடுக்கணும், இதெல்லாம் தேவையில்லை. இயல்பாவே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஒரு ஆழமான உறவு அமைஞ்சிருச்சுனாவே அது கல்யாணம் தான். கல்யாணத்துக்கு இதுதான் பொருள். அப்ப ஊர் கூடணும், அப்பா அம்மா வரணும், ஐயர் வரணும், இதெல்லாம் தேவையில்லை. அந்த உறவு இருந்ததுன்னா போதும், அதுக்கு பேர் கல்யாணம். அப்ப இத நீங்களும் புரிஞ்சுக்கங்க, உங்க பிள்ளைகளுக்கும் இதை புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஊர் கூடுறது, சரி, எல்லாரும் சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் மேட்ரு இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான உறவு அமைஞ்சிருச்சா, இதை பார்த்தா போதும். இப்ப இன்னும் திருமணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறது. என்னுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய தகுதி எதிர்பாலினத்துக்கு இருக்குதா அப்படிங்கிறத 2 பேருமே பார்த்துக்கணும். என்னைக்குமே தனி மனித வாழ்வு தான் நிரந்தரமானது. இந்த கல்யாணம் இதெல்லாம் தற்காலிகமானதுதான். இதை போட்டு நிரந்தரம்லாம் நினைச்சுக்க கூடாது. சண்டை வரும்போது, இப்ப ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போது எல்லாரும் மறந்துடுற யதார்த்தம் அதுதான். நீ எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு ஒருத்தர் கையை காட்டிக்கிறது. அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசு. நீங்க பிறந்ததுல இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் உங்க அப்பா அம்மாவினுடைய பாதுகாப்புல இருந்து வெளியே தனியா வாழ பழகுனீங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் நீங்க தனி ஆளுதான். உங்க வாழ்க்கை தனிதான். போட்டு குழப்பிக்க கூடாது. அந்த உறவுக்கு, கணவன் மனைவிங்கிற உறவு ஆழமானது. ஆனா அதையே நிலையானதுன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. முழு நீள வாழ்க்கையில திருமணம்ங்கிறது ஒரு பகுதி. அது வேணும், அது அவசியம், அது அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும். இவ்வளவு விஷயம் சொல்றேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம். கல்யாணம் எதுக்கு பண்றோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம். நமக்கு தேவையானதை அவங்க செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். பாலியல் சீண்டல்கள் நடக்காம இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு அழகான உறவு முறை. இன்னைக்கு ஏன் இது அதிகமா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு போன் வந்துருச்சு. ஒரு ஆணும் பெண்ணும் ஈஸியா அவங்களுக்குள்ள பழகிக்கிறதுக்கான சூழல் அமைஞ்சிருக்குது. அந்த காலத்துல அப்படி இல்லை இல்லையா? ரொம்ப டைம் ஆகும். எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் வேலையே. இன்னைக்கு போன் இருக்கிறதுனால எல்லாரும் போனை கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். இவ்வளவுதான் விஷயம். அந்த காலத்துலாம் இன்னைக்கு பண்ற மாதிரி அவ்வளவு எளிமையா காதல் பண்ணிட முடியாது, அவ்வளவு எளிமையா கல்யாணம் பண்ணிட முடியாது. அப்படி பண்றவெல்லாம் திறமையானவன். அதுல வெற்றி அடைகிற பெண்ணெல்லாம் ரொம்ப திறமையான பெண். அதெல்லாம் புரியுதா? அந்த காலத்துல இருந்தே சொல்றேன். அப்ப அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான நெருக்கத்தை இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் தான் கொண்டாந்து கொடுக்குது. இதுல பாதிப்படைகிற பெற்றோர்கள் தொழில்நுட்பத்தை தவறுன்னு சொல்றாங்க. இந்த தொழில்நுட்பம் வந்ததுனாலதான் இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் கெட்டு சீரழிஞ்சு நாசமா போகுதுங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த திருமண முறை இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்னு பார்த்தா இயற்கையானது. நீங்க பாருங்க, மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு இதுதான். ஓரறிவுல இருந்து பார்க்கும்போது அதுகளுடைய புணர்ச்சி எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஒரு அட்டையை நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, ஒரு அட்டை இன்னொரு அட்டை மேல ஏறி ஒரு 4-3 அட்டை சேர்ந்து படுத்திருக்கும். இப்படிதான் எல்லா உயிர்களும். இப்போ ஒரு விலங்குகள் அதுங்களுக்குள்ள ஒரு வரமுறையே இருக்காது, அது பாட்டுக்கு சேர்ந்துக்கும். ஆனா மனிதர்கள் அப்படி இல்லை, பிரச்சனை வந்துடும். அதனாலதான் அந்த கற்பு மனம்னு ஒண்ணு தொல்காப்பியர் காலத்துல இருந்து வந்துச்சு. யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் புணர்ந்து புள்ள பெத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப அந்த பிள்ளையாவே நீங்க மாறிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்ப யாரு கூடயோ புணர்ந்து நீங்க பிறந்துட்டீங்க. உங்களை யாரு வளர்க்கறது? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் உங்களுக்கு நல்லது கெட்டது பாக்குறது யாரு? இதுல பிரச்சனையாகி போயிடும். இன்னைக்கும் யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் போயிடலாங்கிறத சரி அப்படின்னு சொல்லி நிறுவிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அது எந்த காலத்திலயும் சாத்தியப்படாது. பொறுப்பு யார் எடுத்துப்பா? அதுக்காக தான் இந்த கற்பு மனம் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்தப்பட்டது. அது இயற்கையானதுதான். காமத்தை முறைப்படுத்துவதற்கு திருமண அமைப்பு மாதிரி வேற கிடையவே கிடையாது. அதுதான் 6ஆம் அறிவுல இருக்கக்கூடிய சிறப்பே. இப்ப இவங்க இதுக்கு காரணம் அதுங்கெல்லாம் அப்படியா இருக்குது, மனுஷங்க மாதிரியே அது மாதிரிலாம் வாழுது
அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அப்புறம் 6ஆம் அறிவுக்குன்னு உனக்கு இருக்கிற சிறப்பு தகுதி என்ன? இதுதான் கற்ப மனம் தான், திருமணம் பண்ணிட்டு வாழ்றதுதான் மட்டும்தான் காரணமா? வளர்க்கறது மட்டும்தான் காரணமா? வேற இல்லையா அப்படின்னு கேட்டா, பொருளாதாரம் தான் அடிப்படை இருக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லையா, அந்த இடம் உள்ள வருது. இப்ப குறிப்பிட்ட ஒரு ஆள் அவருடைய வாரிசுக்கு தன்னுடைய சொத்துக்களை உடைமையாக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, ஒருத்தர் கூட புணர்ந்து புள்ள பெத்து அந்த புள்ள மேலதான் அந்த சொத்துக்களை எழுத முடியும். பொருளாதாரம் இங்க வருது. இந்த பிரச்சனை யாருக்கு வரும்? ராஜாக்களுக்கு வரும். அந்த காலத்துல ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வாரிசு திரும்ப ராஜாவாவே மாறணும், அவங்களுடைய சொத்துக்களை அப்படியே பிள்ளைகளுக்கு எழுதி மாத்தணும். இதுக்காக ஏற்படுத்தப்பட்டதும் தான் இந்த திருமண கொள்கை. அதுல பாத்தீங்கன்னா ஆணாதிக்கம் அப்படிங்கிறது எங்க வருதுன்னு சொல்றேன். ராஜா ஒரு பெண்ணை தேர்வு செய்து அந்த பெண்ணோட புணர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அவனை அந்த நாட்டினுடைய இளவரசனா ஆக்கணுங்கிறது தான் எண்ணம். இந்த ராஜா அந்த பொண்ணோட மட்டும்தான் புணருவாரு, அந்த பொண்ணு யாரு கூடயும் புணரக்கூடாது. அதான் பாதுகாப்பு. பேருக்கு தான் ராணி, ஆனா அந்த அதிகாரம்லாம் இருக்காது. அந்த ராஜா எத்தனை பொண்டாட்டி வேணாலும் வச்சுப்பாரு. இப்ப அந்த ராஜாவுக்கு எதிரியான ஆளுங்கெல்லாம் அந்த ராணியை கவர்ந்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அப்படி இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அங்கிருந்து சிஸ்டம் உருவாகுது. இத பார்த்துட்டும் கூட இப்ப ராஜாலாம் ஒரு பொண்ணை தேர்வு செய்து அவன் மட்டும் பர்சனலா வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்ப நான் மட்டும் என்ன தொக்கா? நானும் இனிமே அது மாதிரி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளை கூட மட்டும்தான் வாழ்க்கை நடத்த போறேன். ஏன்னா அப்படியே பின்தொடருவாங்க. மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. அப்ப இதுல ராஜாவுக்கும் ஒரு சௌரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜா தன்னுடைய வாரிசுக்காக ஒரு பெண்ணை கூப்பிட்டு வச்சு அந்த பெண்ணோட புணர்ந்து வாரிசாக்கிக்கிறாரு. அப்ப அவருக்கு திரும்ப மந்திரி வேணும் இல்லையா? மந்திரிகளுக்குள்ள பொண்ணு கொடுத்து ஆண் எடுத்து அவங்க மந்திரியாவே திரும்ப வர்றாங்க. தளபதியும் அப்படித்தான், மக்களும் அப்படிதான். துப்புரவு பணி செய்யறவரு அவங்களுக்குள்ளேயே பொண்ணு எடுத்து கொடுத்துக்கணும். இங்கதான் சாதியெல்லாம் வருது, புரியுதா? அப்ப இந்த முறை நடைமுறைக்கு வரும்போது அழகா மக்களுக்குள்ள ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டான். சங்க காலம் அப்படி இல்லை. சங்க காலத்துல ஜாதி இல்லை, அவங்க எப்படியோ பண்ணிக்கிட்டாங்க, அது மேட்டர் இல்லை. எப்ப இது வருது அப்படின்னா அரசர்கள் காலத்துல வருது. அப்ப நீ அதுக்குள்ளேயே இருந்துக்க, தாண்டிடக்கூடாது. நீ கலப்பு ஆயிடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப கவனமா இருந்தாங்க. அப்ப மக்கள் எல்லாம் அப்பதான் பிரிச்சது. எப்படின்னா இது ரொம்ப ஈஸியா போயிருச்சு பாருங்க. சமுதாயத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸி. நீ உங்களுக்குள்ளேயே பொண்ணு எடுத்துக்க, நீ உங்களுக்குள்ளேயே பையன் கட்டிக்க, அவ்வளவுதான். இது எப்படி தெரியுமா? பிரிவுகளாக பிரிச்சு நாய் அடைப்பாங்கல்ல, நாய் ஆடு மாடெல்லாம் அடைப்பாங்கல்ல, அது மாதிரி அடைச்சாச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல ஊர்களுக்கு பட்டின்னு தான் பேர் வரும். உடையார்பட்டி, செட்டியார்பட்டி, நிறைய இது மாதிரி நாயக்கர்பட்டி, முதலியார்பட்டி, இப்படி அதெல்லாம் அடைச்சாச்சு மொத்தமா. நீ உனக்குள்ளதான் எடுத்துக்கணும், கொடுத்துக்கணும், புரியுதா? இது இப்பதான் உடைஞ்சிருக்குது. இந்த நவீன காலத்துல நிறைய பேரை கூப்பிட்டு வெள்ளைக்காரன் இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த சிஸ்டத்தை உடைச்சு இன்னைக்கு கல்விங்கிற பேர்ல வேற எதையாவது கொண்டு இந்த சிஸ்டத்தை உடைச்சாச்சு. இது எங்க இருந்து உருவான ஒரு முறை அப்படின்னு பாருங்க. ராஜா பிள்ளைய ராஜாவே வளர்க்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. சரி, திருமணம்னா என்ன? திருமணத்துக்கான பொருள் என்ன? திருன்னா உயர்வான, உயர் உடைய, மனம் அப்படின்னா வாசனை. திருமணம் அப்படின்னா உயர்வுடைய வாசனை, உயர்வான வாசனை. வாசனைன்னா என்ன அர்த்தம்? மனம்தான். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருவருடைய வாசனையும் ஒத்து போகுது அப்படின்னா அவங்க திருமணம் பண்ணிட்டு வாழலாம். அதுக்குள்ள அவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குது. அதனாலதான் சொன்னேன் திருமண உறவு ஆழமானது. இந்த உலகத்துல எல்லா பொருளுக்கும் வாசனை உண்டு. வாசனை இல்லாத பொருள் என்று ஒன்று இல்லை. வாசனை என்றால் மனம், மனம் என்றால் வாசனை. பொருள்னு ஒண்ணு இருந்தாவே அதுக்கு வாசனைன்னு ஒண்ணு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள்ல அவங்க பிரிவு வரைக்கும் போகும்போது அது ரெண்டு தரப்புமே தாங்கவே முடியாது. ஏன் அது அவ்வளோ வலி கொடுக்குது அப்படின்னா அந்த உறவு அவ்வளவு ஆழமானது. காமத்தை முறைப்படுத்தி அனுபவிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஒழுங்குமுறைக்கு பேரு தான் திருமணம். நீ பொறுப்பு இல்லாம உன்னுடைய காமத்தை அனுபவிக்க கூடாது, முறைப்படுத்திக்கணும். காக்கா, குருவி, விலங்கு இதெல்லாம் பண்ற மாதிரி ரோட்லயோ காட்டுலயோ போற வழியிலெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது.
காமத்தை, உடல் உறவை அப்படி பண்ண முடியாது. சிங்கம், புலி, கரடிகள்லாம் வந்து சொத்து கிடையாது. அதுங்க சொத்து சேர்த்து வைக்கிறது இல்ல, அதனால அதுங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனா இங்க நமக்கு பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி ஒண்ணு பாக்குறோம்ல. அதனால இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கும் போது யாராவது ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணிருவாங்களா அப்படிங்கறத சமுதாயம் பார்க்கும். அதை பார்க்கணும். அதனால பெத்தவங்க திருமணம் பண்ணி வைப்பாங்கன்னு காத்திருந்து காலங்கள் போனது அப்படின்னு சொல்ற ஆணும் உண்டு, பெண்ணும் உண்டு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. வீரியமா இருக்கணும். உங்களுக்கான துணையை நீங்களே தேடிக்கணும். உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே அமைச்சுக்கணும். ஊக்கத்தையும் பெத்தவங்களுக்கு கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் பேலன்ஸ் ஆயிட்டீங்கன்னா, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட வீடு இருக்கு, கார் இருக்கு, என் வாழ்க்கையை நான் நல்லா பார்த்துப்பேங்கிற ஊக்கத்தையும் பெற்றோர்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னா, அவன் பாட்டுக்கு படிக்கிறான், டிகிரி வாங்குறான், ஒரு தொழிலுக்குள்ள போறான், நிபுணர்னு பேர் வாங்குறான், உடனே திருமணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அவன் திருமணம் தேவைன்னெல்லாம் உணர்ந்தெல்லாம் கல்யாணம் பண்ணல, திருமணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. தேவையை உணர்ந்து, நமக்கு ஒரு பெண் தேவை, நமக்கு ஒரு ஆண் தேவை, தேவையை உணர்ந்து திருமணம் செய்யறவங்களுடைய வாழ்க்கை உறுதியாக இருக்கும், சுதந்திரம் இருக்கும். அதுல முக்கியமா சுதந்திரம். கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிரா அப்படின்னு கேட்டா சுதந்திரம் தான். அப்ப நீயா தள்ளி விட்டுட்டீன்னு வச்சுக்கியேன், அந்த பிள்ளையோட சுதந்திரத்தை கெடுத்துற வாய்ப்பு இருக்கு, அந்த பையனுடைய சுதந்திரத்தை கெடுத்துற வாய்ப்பு இருக்கு. தேவையை உணர்ந்து சேர்ந்துட்டாங்கன்னா ஒருத்தருடைய சுதந்திரத்தை ஒருத்தர் பறிக்க மாட்டாங்க. இந்த காலத்துல நான் தான் சொல்லிட்டேன், ஒரு காலத்துல வந்து சாதி தடை, மதம் தடை, இனம் தடை, மொழி தடை, இந்த காலத்துல இத்தனையும் நொறுக்கி எரிஞ்சாச்சு. இந்த காலத்துல நிச்சயமா நல்லா படிச்ச பிள்ளைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சாதி தடை இல்லை, மதம் தடை இல்லை, மொழி கூட தடை இல்லை, நாடும் தடை இல்லை. அப்படிலாம் இன்னைக்கு திருமணம் நடக்குது, நம்ம பாக்குறோம். அப்படி ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொருளாதாரம் தடை. நிச்சயமா பொருளாதாரத்தை 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வலுவா கட்டமைச்சுக்கணும். 95 வயசுல ஒருத்தர் வந்து டைவர்ஸ் வேணும்னு கேக்குறாரு. என்ன காரணமா இருக்கும்? 95 வயசுல ஒரு டைவர்ஸ் கேட்கிறாருன்னா என்ன காரணம்? சுதந்திர காத்தை எப்படியாவது சுவாசிச்சுட்டு செத்து போறேங்கிறாரு. ஏன்னா காலம் முழுக்க அடிமையாவே இருந்து ஒரு ஆணை வந்து அடிமைப்படுத்தி, ஏன்னா அவங்க பெற்றோர்கள் சாதி, மதம், படிப்பு, நிபுணத்துவம் இப்படி அடிமைப்படுத்தி விட்டாங்க. தொழில் அப்படின்னு போகும்போது கம்பெனி அடிமைப்படுத்திருச்சு, குடும்பம்னு வரும்போது மனைவி அடிமைப்படுத்திருச்சு, வாழ்க்கையே அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுச்சு. இந்த நிலையில நாட்டுக்காகலாம் போராடவான்னா எவன் வருவான்? 95 வயசுல சுதந்திரமா மூச்சு காத்தை இழுத்துட்டு செத்து போறேங்கிறாப்புல. இப்படி எல்லாம் ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. ஒரு பெண் என்ன பண்ணணும்? சுதந்திரமா விடணும். ஒரு ஆணுன்னா 4 இடத்துக்கு போவான், வருவான், 4 பொம்பளை பிள்ளைகளை பார்ப்பான், இதெல்லாம் இயல்புதான். எப்பவுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இனக்கவர்ச்சி இருந்துகிட்டு தான் இருக்கும். நீ எப்படி ஒரு உணவை பார்த்த உடனே வாயில எச்சி ஊறுதோ, அது போல மனிதனுக்கு இனக்கவர்ச்சிங்கிறது வீரியம் இருக்கிற வரைக்கும் குறையாது. ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இனக்கவர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு பெண் வந்து ஒரு நல்ல ஆம்பளைய அது ஸ்கிரீன்லயோ இல்ல டிவிலயோ பாக்குது அப்படின்னா அதனுடைய அந்த ஐபால் வந்து விரியும். ஏன்னா அது நல்ல ஆண்மகனை அங்க பாக்குது. அதே மாதிரிதான் ஒரு ஆணும், அவனுக்கு கலரா வித்தியாசமா பார்க்கும்போது அவன் கவனிக்கிறான், இது மாதிரி இல்லையே அப்படின்னு கவனிக்கிறான். இதெல்லாம் வந்து ஒரு தடைன்னு நினைச்சுக்க கூடாது. இதெல்லாம் இயல்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனையே வராது. இனக்கவர்ச்சிங்கிறது இயல்பு. இதை ஒரு அளவுக்கு மேல சொல்லி புரிய வைக்க முடியலன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது. அவங்க வீட்டுல அவங்க அப்பா வந்து ஜோரா வளர்த்திருப்பாரு, பயங்கரமா வளர்த்திருப்பாரு, நல்ல திறமையோட வளர்த்திருப்பாரு. அது வந்து சொல்லும் போது உங்க அப்பா கிடக்குறாரு ஒரு பைத்தியம் அப்படின்ட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதாவது திருமண முறையில ஒரு விஷயத்த கவனிச்சு பாருங்க. பெண்ணதான் கல்யாணம் பண்ணி ஆண் வீட்டுக்கு அனுப்புறது வழக்கம். அதாவது ஏன் பெண்ணை அனுப்புறான் ஆணை அனுப்புறது இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு மன வலிமை இல்லை. ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி யாரு எவருன்னே தெரியாத ஒரு வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். வேணா எப்படி அனுப்புவாங்க? உளவியல் நிச்சயமா அப்படி ஒரு ஆணால வர முடியாது. ஆனா பெண்ணுக்கு அந்த இயல்பு உண்டு. எந்த இடத்துக்கு போனாலும் எந்த சூழலுக்கு போனாலும் அந்த சூழல்ல தன்னை தகவமைச்சுக்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஒரு பெண் வந்து திருமணமாகி ஒரு வீட்டுக்கு வரான்னா அவ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்கேயோ இருக்கு, எல்லாமே புதுசு. அவ வீட்டுல சர்வ சுதந்திரம் இருந்திருக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒன்னையும் பார்த்து தொட வேண்டியதா இருக்கும்.
அந்த மாமியார் இருக்காங்கல்ல, தான் பொண்ணு வீட்டுக்கு லேட்டா வந்தா என் பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் பத்தியா, இந்த நேரத்திலயும் தனியா வர்ற அளவுக்கு அந்த பிள்ளைய நான் வளர்த்திருக்கேன்னு சொல்லுவா. இந்த பிள்ளை லேட்டா வந்துச்சுன்னா எங்க போயிட்டு வரேன்னு கேள்வி வரும். தான் பிள்ளை போச்சுன்னா தைரியம், இந்த புள்ள போயிட்டு வந்ததுன்னா எங்க போயிட்டு வர. தான் புள்ள பண்ற எல்லாமே சரின்னு தோணும், இந்த புள்ள பண்றது எல்லாமே தப்புன்னு தோணும். ஒரு நல்ல அம்மா என்ன பண்ணும்னா, ஒரு நல்ல அம்மா தன்னுடைய இடத்துக்கு இன்னொரு பெண்ணு வந்தோன்னா அந்த இடத்த விட்டு அழகா அது விலகும். எப்படி, என் பையனுக்கு நல்ல ஒரு அம்மா கிடைச்சிட்டா அப்படின்னு அது உணர்ந்துருச்சுன்னா நல்ல அம்மா விலகிடுவாங்க. ஏன்னா ஒரு அம்மாவா பையனுக்கு எதிர்பார்க்கறது என்னன்னா, தான் பெண்ணுக்கு இன்னொரு அம்மா கிடைச்சிட்டா அப்படின்னு அந்த பையனுடைய அம்மா உணரணும். அப்படி உணர்ந்துட்டானா இயல்பாவே விலகுதல் நடக்கும். இந்த சனியனை கட்டிக்கிட்டு இவனை எங்க போய் கவுத்து விட போறாளோ, என்ன பண்ண போறாளோ, எந்த அதல பாதளத்துல தள்ளி விட போறாளோ, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா கதைக்காவது. இன்னைக்கு என்னன்னா, ஒரு போலி பிம்பம் கட்டமைக்கப்படுது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் ரொம்ப சிரிச்சு கூட வெளியில பேசிக்க மாட்டாங்க. அந்த அம்மா ஏதாவது கேட்கும், காப்பி எடுத்துட்டுமா, அவ்வளவுதான், இன்னும் மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வராது. இதை எடுத்து கொண்டு அங்க வச்சிடவா. பிள்ளைகள் பாத்தீங்கன்னா 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருக்கும். ஏன்னா பேசிக்கவே மாட்டாங்க, எத்தனை பிள்ளைகள் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூடிக்கிறாங்க, ஜோடியாவே சுத்துறாங்க, எங்களை மாதிரி வராதுன்னு பெருமை அடிச்சுக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு வழி இல்லை. என்ன நடக்குது? அப்ப நடிப்பு, போலித்தனம் அதிகமாயி போச்சு. அந்த உறவை கொண்டாடுற இடத்துல இல்லை. வீட்டுக்கு வர்றவன் போறவன்லாம் ஏதாவது கருத்து சொல்லிட்டு போயிடுவான். புதுசா அந்த பொண்ணு உள்ள வந்திருக்கும், அந்த குடும்பத்துக்கு பழைய சொந்தக்காரன் யாராவது வருவான். என்னதான் இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு போய் இப்படி ஒரு மருமவளா, அந்த பொண்ணு பண்றது சரியில்லைங்க, அதை அந்த புள்ள தாங்கும். நம்ம தான் இங்கேருந்து புதுசா வந்திருக்கிறோம், நம்மள என்ன மாதிரி சொல்றாங்கன்ட்டு. பார்வையே வித்தியாசப்படும், பார்வையாலேயே கொல்ல முடியும் இல்லையா? ஒரு பிள்ளை புதுசா வீட்டுக்கு வந்திருக்கு, வீட்டுல இருக்கிற 4 பேர் ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? எவ்வளவு சங்கடம் இருக்கும் இல்லையா? அதை கடந்து வரணும் அந்த பிள்ளை. இங்க ஏதாவது தப்பு செஞ்சா என்ன புள்ள வளர்த்திருக்கேன்னு போன் வீட்டுக்கு போகும். இப்படிதான் நீ வளர்க்கறதா? அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். யாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்பேத்திக்க கூடாது. ஒரு அளவுக்கு மேல நம்ம கவனிக்கணும். ஓ, இந்த விஷயத்துக்கெல்லாம் வெறுப்பாகுறா, இந்த விஷயத்துக்கெல்லாம் வெறுப்பு ஆகுறான் அப்படிங்கிறத கவனிச்சு வெறுப்பேத்துறத குறைச்சிக்கணும். அப்பதான் அந்த அன்பு இன்னும் சுரக்கும். வெறுப்பேத்துறதுதான் ஜாலியா இருக்குன்னு வெறுப்பேத்திட்டு இருந்தோம்னா அதனுடைய எல்லை ரொம்ப மோசமா இருக்கும். கணவன் மனைவி உறவுல எதை திரும்ப திரும்ப மூல மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப நீங்க சொல்லிக்கணும்னா, நான் சொல்றதை எழுதி வச்சுக்கிட்டு கூட நீங்க கடைபிடிக்கலாம். என் மனைவி எனக்கானவள், அவளுடைய சுதந்திரத்தின் மீது நான் என்றும் தலையிட மாட்டேன். என் கணவன் எனக்கானவன், அவனுடைய சுதந்திரத்தில் என்றுமே நான் தலையிட மாட்டேன். இதெல்லாம் உறுதிமொழி. நிறைய பேரு நான் சந்திக்கிறேன், இது மாதிரியான ஆளுகள்லாம் சந்திக்கிறேன். நான் கல்யாணம் மட்டும்தான் இருக்கு, இன்னும் அவருக்கு அது செஞ்சா பிடிக்குமான்னு தெரியல, இது செஞ்சா பிடிக்குமான்னு தெரியல, அந்த பெண்ணுக்கு என்ன வேணும், அது என்ன உணருதுன்னு அவருக்கு தெரியல. யோசனை பண்ணி பாருங்க, இதுக்கு பேர் திருமண வாழ்க்கையா? இப்படிலாம் இருக்கிறாங்க நாட்டுல. நீங்க மனிதனாக பிறந்ததற்கான ஒரு முழுமை அது. இவ்வளவு பெரிய நீண்ட நெடிய வாழ்க்கையில ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சு கொண்டு அன்பை பகிர்ந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொண்டு, சண்டை வந்தாலும் அதை இந்த மாதிரி நம்ம சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் நினைவுபடுத்தி கரெக்டா பரஸ்பரமா உதவிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா சேர்ந்து சாகலாம். அந்த அளவுக்கு இதுல ஒரு நிலை இருக்கு. அப்படிலாம் இருந்தவங்க உண்டு, சேர்ந்து சாகலாம். நிறைய இப்போ விலங்கினங்கள், பறவைகளுக்கு கூட இந்த உணர்வு உண்டு. ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு வாழாது. அப்படி ஒரு நிலைகள் இதுல உண்டு. இன்னைக்கு என்ன நடக்குது? 2-3 குழந்தைங்க பிறந்த உடனே திருமண வாழ்க்கையில ரொம்ப சலிப்பு ஏற்பட்டு, கசப்பு ஏற்பட்டு, இதுக்கு மேல எங்கேயுமே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம விவாகரத்தும் வாங்க முடியாது, சுதந்திரமாவும் வாழ முடியாது. இனிமே அந்த பிள்ளைகளுக்காக மட்டும் வாழ்ந்துக்கிறோம். ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒருத்தர் உரிமையை பறிச்சுக்கிட்டு இந்த திருமண ஏற்பாட்டுக்கு உள்ள போகும்போது மோஸ்ட்லி கடன் வாங்கி பண்ணக்கூடாது. கடன் வாங்கி பண்ணிட்டு அதை குழந்தை பிறக்கிற வரைக்கும் அடைச்சிட்டு இருக்க கூடாது. கடன் வாங்கி பண்றது தவறு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. முடிஞ்சா உங்க சம்பாத்தியத்திலே பண்ணணும், இல்லைன்னா கல்யாணத்தை எளிமையா பண்ணணும். திருமண வாழ்க்கையில தான் முழுமை இருக்கு. திருமணம் பண்ணிக்காம ஆன்மீகம் பேசுறவங்க எல்லாம் ஆணுலையும் சேர்த்து இல்லை, பெண்ணிலையும் சேர்த்து இல்லை, அழி. அவங்கதான் இந்த சமுதாயத்துக்கு ஒருபோதும் உதவ மாட்டாங்க.
அவங்களெல்லாம் பின்பற்றுறது மகா குற்றம். புரியுதா? உனக்கு சிவஞானம் கிடைக்க போகுதுன்னா திருமணம் பண்ணிக்க கூடாது. இல்ல திருமணம் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியில வரணும்னா அதுக்கு பேர் சிவஞானமே கிடையாது. எல்லா நூல்களுமே திருமணம் பண்ணி கொண்டு வாழ்ற வாழ்க்கையே போற்றுது. திருமணம் தான் முழுமையான வாழ்க்கைங்குது. திருமணம் பண்ணி வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் பிறரை வாழ்த்தக்கூடிய தகுதி இருக்கு. மனசை செம்மைப்படுத்துங்க. திருமண வாழ்க்கை மீது எல்லாருக்கும் ஒரு மரியாதை வரணும். இந்த காலத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் வீரியம் குறைஞ்சிருக்குது. இதுதான் இன்னைய சமுதாயத்துடைய ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய நிலை. இதெல்லாம் நம்ம நினைச்சோம்னா மாற்றி அமைக்கலாம். ஒரு ஆண் ஆணா இருக்கணும்னா அதுக்கு நிறைய சித்த மருத்துவம் உதவி செய்யும். ஒரு பெண் பெண்ணா இருக்கணும்னா அதுக்கும் நிறைய சித்த மருத்துவம் உதவி செய்யும். தூக்கமின்மையால் நீண்ட நாட்களா அவதிப்படுறீங்களா? இன்னைக்காவது நிம்மதியா தூங்க முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? நடு இரவுல அடிக்கடி எந்திரிக்கிறீங்களா? மார்னிங் எந்திரிச்சதும் பாடி ஃப்ரெஷ்ஷா இல்லாம டயர்டா இருக்கா? இது சாதாரண விஷயம்னு இக்னோர் பண்ணாதீங்க. தூக்கமின்மை என்பது வெறும் இரவு பிரச்சனை மட்டும் இல்ல. தூக்கம் சரியா இல்லனா இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், ஹேர் ஃபால் அண்ட் மூட் ஸ்விங்ஸ், வெயிட் கெயின், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், லோ எனர்ஜி, புவர் மெமரி அண்ட் லேக் ஆஃப் ஃபோக்கஸ், ரெடியூஸ்ட் இம்யூனிட்டி, ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அட் நைட். சித்த மருத்துவத்துல நித்திரை என்பது வெறும் ஓய்வு மட்டும் அல்ல, உடலின் மறுசீரமைப்பு, மனித குலம் அறிந்து கொள்ள முடியாத ரகசியத்தின் தொகுப்பு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் தூக்கத்தின் அவசியம், தூக்கமின்மை காரணங்கள் மற்றும் அதற்கான அணுகுமுறைகளை தங்களுடைய மருத்துவ நூல்களில் விளக்கியுள்ளனர். இன்று உலகம் முழுவதும் மாடர்ன் ஸ்லீப் சயின்ஸ் வலியுறுத்தும் பல கருத்துக்களை சித்த மருத்துவம் உடல், உயிர், மனம் சமநிலை என்ற கோணத்தில் ஏற்கனவே எடுத்துரைத்துள்ளது. அரியலூரின் புகழ்பெற்ற பாரம்பரிய மருத்துவ மரபில் பர்மா ஆசான் ஹீலர் பழனிசாமி அவர்களின் நேரடி வழிகாட்டுதலின் கீழ் திருமூலர் மருத்துவ நிலையத்தில் தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் சூட்சும வர்ம சிகிச்சை வழங்கப்படுகிறது. ஒவ்வொருவரின் பிசிக்கல் ஹெல்த், ஸ்ட்ரெஸ் லெவல், lifestyle habits, factors affecting sleep இந்த காரணங்களை ஆராய்ந்து ஒவ்வொருவரின் உடல்நிலை மற்றும் தேவைக்கேற்ப தனிப்பட்ட முறையில் சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்படும். Natural sleep improvement guidance, stress management support, methods to improve body balance and energy, lifestyle modification guidance, subtle Burma therapy if needed. இந்த அடிப்படை காரணத்தை ஆராயும் பாரம்பரிய சித்த அண்ட் பர்ம மருத்துவ வழிகாட்டுதலே திருமூலர் மருத்துவ நிலையத்தின் சிறப்பு. இப்பவே கால் பண்ணுங்க, உங்களுக்கான தனிப்பட்ட ஆலோசனையை பெறுங்க. Good sleep is not a luxury. It is the foundation of a healthy life.